தாவேகாவுக்கு ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது. தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் புது கூட்டணி உருவாகி இருக்கிறது. தாவேகா ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தாவேகாவுக்கு முதல் கட்சியாக ஆதரவளித்திருக்கிறது காங்கிரஸ். தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. நிபந்தனையுடன் ஆதரவு என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகான அரசியல் களம் அடியோடு மாறி இருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. மிக முக்கிய செய்தியை பார்க்கிறோம். தாவேகாவுக்கு யார் ஆதரவளிக்க போகிறார்கள் என்ற $1 மில்லியன் கேள்விக்கு முதல் விடை கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் ஆதரவை தெரிவித்திருக்கிறது. மிக முக்கிய செய்தியை பார்க்கிறோம். தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பான காங்கிரசின் நிபந்தனையை பார்க்கிறோம். மதவாத சக்திகளுடன் சேரக்கூடாது என்ற நிபந்தனையோடு தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு. திட்டம் மோதல அது பாருங்க. இவர் தான் எங்க இது தலைவர், சட்டசபை தலைவர். இவர் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பதற்காக முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அந்த முடிவை தெரிவிக்கிறதுக்காக நாங்க இப்ப பனையூர் போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அதெல்லாம் அதுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் அதுக்கப்புறம் தான். சரிங்களா? ஓகே. கூட்டணிக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியின் அதிரடி அறிவிப்பை பார்த்தோம். பிரவீன் சக்கரவர்த்தி பேசிய காட்சிகளை பார்த்தோம். ஆதரவை தெரிவிப்பதற்காக பனையூருக்கு செல்கிறோம் என்று தெரிவித்துவிட்டு பனையூர் நோக்கி விரைந்திருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. ஒரு மிக பெரும் மாற்றம் நடந்திருக்கிறது தமிழக அரசியல் களத்தில். தாவேகாவுக்கு ஆதரவு என்ற அதிரடி நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது காங்கிரஸ். முடிவுக்கு வந்திருக்கிறது நீண்டகால திமுக காங்கிரஸ் கூட்டணி. மக்களவை உள்ளாட்சி தேர்தலிலும் தாவேகாவுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை காங்கிரஸ் எடுத்திருக்கிறது.